உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வானவில் கொடிகளால் வண்ணமயமான எழும்பூர், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு, உரிமைக்காக ஒலித்த முழக்கங்கள், மத்திய அரசின் புதிய சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு உள்ளிட்ட கல்வி, வேலைவாய்ப்பு, நலவாரியம் என பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை முழுவதும் கவனத்தை ஈர்த்தது 18வது வானவில் சுயமரியாதை பேரணி. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை வானவில் நிறங்களால் களை கட்டியது. LGBTQIA+ சமூகத்தினரின் சமத்துவம், சுயமரியாதை மற்றும் மனித உரிமைகளை வலியுறுத்தும் 18வது சென்னை வானவில் சுயமரியாதை பேரணி எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தொடங்கி லாங்ஸ் கார்டன் சாலை வரை உற்சாகமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மாற்று பாலினத்தவர்கள் மற்றும் பால் ஈர்ப்பு சமூகத்தினர், சமூக ஆர்வலர்கள், பெற்றோர், மாணவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் வானவில் கொடிகளை ஏந்தியபடி பேரணியில் கலந்து கொண்டனர். தாரை தப்பட்டை முழக்கங்கள், கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள் மற்றும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் எழும்பூர் பகுதி முழுவதும் திருவிழா போல காணப்பட்டது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு வெறும் 20 முதல் 30 பேருடன் தொடங்கிய இந்த பேரணி இன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பங்கேற்பாளர்களை ஈர்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பேரணியின் முக்கிய அம்சமாக மத்திய அரசின் திருநர் உரிமைக்கான பாதுகாப்பு திருத்த சட்டம் 2026 குறித்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. புதிய சட்ட திருத்தம் திருநர் சமூகத்தின் சுய அடையாள உரிமையை பாதிக்கும் என்று குற்றம் சாட்டிய பங்கேற்பாளர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து பேரணியில் இடம்பெற்ற பதாகைகளும் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. மேபி ஸ்ட்ரெயிட் பட் ஐ டோன்ட் ஹேட், அன்பிற்கு பாலினம் இல்லை, ஈக்வாலிட்டி ஃபார் ஆல் போன்ற வாசகங்கள் சமூகத்தில் பரஸ்பர மரியாதை, சமத்துவம் மற்றும் பாகுபாடற்ற அணுகுமுறையை வலியுறுத்தின. பேரணியை ஆதரிக்கும் வகையில் திருநங்கை மற்றும் திருநம்பிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளின் உரிமைகளுக்கு ஆதரவு தெரிவித்தது நிகழ்வின் மற்றொரு சிறப்பம்சமாக அமைந்தது. வெளி உலகம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் ஒரு டிரான்ஸா மாறி இருந்தேன்னா அதை வெளி உலகம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா திருநங்கை சாபத்தில் விழக்கூடாதுன்னு பயப்படுற உலகம் நாடு நம்மளோடது. ஸோ அதனால் ஒரு டிரான்ஸாக மாறிட்டான், அவங்ககிட்ட வாய் கொடுக்காத சாபம் விட்டுருவான்னு சொல்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ஒரு நான் கேன்னு சொல்லிட்டேன்னா இவனை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இவங்க எதுக்கு கேவாக மாறணும், ஒரு பையன் மேலே இவங்களுக்கு ஈர்ப்பு இருக்குதுன்னா பயணம் பண்ணிக்கிறது, பயணம் என்ன பண்ணிக்க போகிறாங்க. செக்ஷுவல் தாட்டாவே நீங்கள் பார்க்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஜென்ரலான ஒரு தாட்டா பாருங்க. எல்லாம் இப்போ என்ன சொல்லுவாங்க, மேலை நாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சாரம், இது சமூக சீர்கேடுன்னு சொல்கிறாங்க. சமூக சீர்கேடு நாங்கள் எங்கே பண்ணுறோம்? சமூக சீர்கேடு நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க, உங்களில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? வானவில் சுயமரியாதை பேரணி என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, சமத்துவம், சுய அடையாளம், சட்ட பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் குறித்த கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் வெளிப்படுத்திய ஒரு முக்கிய சமூக நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்ன முடிவு எடுக்கின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.